எடுத்துக்காட்டு 7.68 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x² மைனஸ் 8 டிவைடட் பை x² மைனஸ் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ற வளைவரையின் தொலை தொடுகோடுகளை காண்க. தொலை தொடுகோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வளைவரையோட தொலை தொடுகோடுகள் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட நோக்கமே இன்ஃபினிட்டி ஆக்கணும் இல்லையா? ஸோ அப்போ கீழே 0 வரணும். அப்போ x² பதிலாக 4² போட்டாவே 16 வந்துடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ லிமிட் x டென்ஸ் டு என்னென்னு எடுத்துக்கலாம், 4. ஃபஸ்ட்டு மைனஸ் எடுத்துக்கலாம். 4 மைனஸ் எடுத்தோன்னா -4 போடணும். இப்போ -4 போட்டோன்னா இதில் என்ன ஆகும், 2x² மைனஸ் 8 டிவைடட் பை 2x² minus 8 divided by x² minus 16 போட்டோன்னா என்ன ஆகும், -4 போட்டாலும் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ அதனால -4² 16, 16 into 32, 32 minus 8 something divided by 0 which is infinity தான் வரப்போகுது, -infinity வரும். ஓகேவா, புரிஞ்சுதா? -infinity வரும். ஓகே, இங்க லிமிட் x tends to 4 plus போட்டோன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரும். என்னாகும், ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரும். ஓகே, இப்போ இன்ஃபினிட்டி வருது. ஓகே, அப்போ எனவே x ஈக்குவல் டு -4 அண்ட் மற்றும் x ஈக்குவல் டு 4ல் மட்டும்தான் இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ இப்போ x ஈக்குவல் டு -4 போடும்போது y இன்ஃபினிட்டி, x ஈக்குவல் டு +4 போடும்போது y இன்ஃபினிட்டி. அப்போது y இன்ஃபினிட்டி ஆகுதுன்னா என்ன அர்த்தம், கிடைமட்ட இல்லை கிடைமட்ட நிலைக்குத்தா தொலைத்தொடுகோடு எப்படி இருக்கும், x இன்ஃபினிட்டி ஆகிறது இல்லை y இன்ஃபினிட்டி ஆகுது. அப்போது y இன்ஃபினிட்டி ஆகுதுன்னா நிலைக்குத்து, நிலைக்குத்து தொடுகோடு. ஆகவே செங்குத்து இல்லைனா நிலைக்குத்து எப்படி வேணா எழுதலாம். ஆகவே செங்குத்து தொலை தொடுகோடுகள் ஆகும். நிலைக்குத்துன்னு எழுதிக்கலாம், தப்பில்லை, தொலை தொடுகோடுகள் ஆகும். ஓகே, இப்போ திருப்பி இதுவே எடுக்கிறோம். எடுத்துட்டு இன்ஃபினிட்டி போடுறோம் எக்ஸுக்கு பதிலாக. எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் y என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போது மறுபடியும் எடுக்கிறோம். லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x² minus 8 divided by x² minus 16 எடுத்தோன்னா என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டோன்னா இது ஃபுல்லாக இன்ஃபினிட்டி ஆகிடும். -8 டிவைடட் பை இது ஃபுல்லாக இன்ஃபினிட்டி, இது ஃபுல்லாக இன்ஃபினிட்டி ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ 2 இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இல்லை இன்ஃபினிட்டி போடுறதுக்கு முன்னாடி x² காமன் எடுங்க. x² காமன் எடுத்துட்டிங்கன்னா 2 - 8 by x² வரும். வருமா, இங்கே x² இருக்குது, வெளியே வந்துடும். இங்கே x² இல்லை, அப்போ டிவைடில் x² வந்துடும் இல்லையா? டிவைடட் பை இங்கே x² காமன் எடுங்க, 1 - 16 by x² வருமா? இது இல்லை, ஸோ அதனால் டிவைடில் வந்துருச்சு. x² போயிடும் இல்லையா? ஓகே, இப்போ உள்ளே இருக்கிறது மட்டும் வரும். உள்ளே இருக்கிறது மட்டும் வந்துச்சுன்னா இதில் நம்ம போட்டோன்னா என்ன ஆகும், இன்ஃபினிட்டி போட்டோன்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி, அப்போ 2 மட்டும் வரும், கீழே 1 மட்டும் வரும். அப்போ பதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டால் 2 வருது இல்லையா? ஓகே, அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -infinity, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அடுத்து -infinity போடுங்க. -infinity போட்டிங்கன்னா என்ன ஆகும், 2x² minus 8 divided by x² minus 16. அதே மாதிரி x² மேலே காமன் எடுக்கிறோம், 2 - 8 by x² வரும். அதே மாதிரி x² கீழேயும் காமன் எடுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 1 - 16 by x² கிடைக்கும். கிடைக்குமா? ஓகே, x² போயிடும். அப்போது இங்கே நீங்கள் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணால் -infinity சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், +2 தான் வரும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக -infinity என்ன தான் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு +2 தான் வரும் இல்லையா? ஸோ இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, y ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குதுன்னு தெரியுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, y ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, அதாவது y ஈக்குவல் டு 2 என்பது ஒரு கிடைமட்ட
தொலை தொடுகோடு கிடைமட்ட தொலை தொடுகோடு புரிஞ்சுங்களா ஆகும். ஸோ இதில் வந்து முன்னாடி என்ன சொன்னோம், செங்குத்து தொலை தொடுகோடுகள் இருக்குன்னு சொன்னோம். அடுத்தது ஒய்க்கு 2 கிடைச்சிருக்காங்காட்டி கிடைமட்ட தொலை தொடுகோடு இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா எக்ஸ் இன்ஃபினிட்டி ஆகுது. அப்போ ஒய்க்கு நம்ம எதனா ஒன்று போட்டோம்னா எக்ஸ் இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ இப்போ ஒய்க்கு 2 போட்டால் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா கிடைமட்ட தொடுகோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு கிடைமட்ட தொடுகோடு இருக்கு, செங்குத்து தொலை தொடுகோடு இருக்கு. அப்போ ஆக மொத்தம் இதுக்கு தொலை தொடுகோடுகள் இருக்குன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ தொலை தொடுகோடுகள் சொல்லியாச்சு. சந்தேகம் இருக்குங்களா? ஸோ இதில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபில் எடுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 2ல வந்து தொடுகோடா. அப்போ y ஈக்குவல் டு 2னா உங்களுக்கு எப்படி வரும்? y ஈக்குவல் டு 2னா எப்படி வரும்? இது எக்ஸா, இது ஒய்யா? ஸோ y ஈக்குவல் டு 2னா 1 இது 2 இங்கே இருக்கும். ஸோ இப்போ இங்கே தான் உங்களுக்கு தொடுகோடு வந்திருக்கும். இங்கே வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன கிடைச்சது? இன்ஃபினிட்டி. எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4 + 4 கிடைச்சது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4னா இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 -2 -3 -4. ஸோ இப்போ ஒய் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ ஒய் இன்ஃபினிட்டி எக்ஸ் -4. ஸோ அப்போது இங்கேருந்து இப்படியே போகும். அடுத்தது +4 1 2 3 4. ஸோ இங்கேருந்து அப்படியே போகும். அப்போ எப்படி இருந்திருக்கும் வளைவு? வளைவு எப்படி இருந்திருக்கும்? இப்படியே இப்படி நோக்கி போயிருக்கும். இது இப்படியே இப்படி நோக்கி போயிருக்கும். இந்த வளைவு கீழே நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? கீழே பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 2ல கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 2ல +2ல இப்போ +2. ஸோ இப்போ +2ல கிடைச்சிருக்குன்னா வளைவு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? வளைவரை வரைதல். எப்படி ஒரு வளைவரைய வரையறது? ஸ்கெட்சிங் ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சார்பின் சார்பகம். இந்த 7 விஷயங்களையும் நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த 7 விஷயங்களை வச்சுதான் கேள்விக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதிலளிக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த 7 விஷயத்த நம்ம மறக்க கூடாது. சார்பின் சார்பகம் மற்றும் வீச்சகம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சார்பின் சார்பகம் மற்றும் வீச்சகம். ரெண்டாவது, வளைவரையின் வெட்டுத்துண்டுகள் இருந்தால், வளைவரையோட வெட்டுத்துண்டுகள் இருந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லணும். ரெண்டாவது. மூணாவது, சார்பின் நிலைப்புள்ளிகள். நிலைப்புள்ளிகளை பத்தி பேசணும். அடுத்தது, இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள். அறுதி மதிப்புகளை பத்தியும் பேசணும். அடுத்தது, குழிவு இடைவெளிகள், அதையும் சொல்லணும். அடுத்தது, வளைவு மாற்ற புள்ளிகள். வளைவு மாற்ற புள்ளிகள் இருந்தா அதை பத்தி பேசணும். அடுத்தது, வளைவரையின் தொலை தொடுகோடுகள். தொலை தொடுகோடுகள் இப்ப பார்த்தோம். ஸோ அது இருந்தா அதை பத்தியும் பேசணும். ஸோ 7 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? சார்பின் சார்பகம் மற்றும் வீச்சகம். ரெண்டாவது என்ன சொன்னாங்க? வளைவரையின் வெட்டுத்துண்டுகள் இருந்துச்சுன்னா, வெட்டுத்துண்டுகள் இருந்துச்சுன்னா இரண்டாவது. மூன்றாவது என்ன சொன்னாங்க? சார்பின் நிலைப்புள்ளிகள் கண்டிப்பா இருக்கும். சரியா? நாலாவது, இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள். இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள். ஐந்தாவது, குழிவு இடைவெளிகள். கான்கேவிட்டி படிச்சோமா? சோ குழிவு இடைவெளிகள். ஆறாவது, வளைவு மாற்ற புள்ளிகள் இருந்துச்சுன்னா சொன்னா போதும். ஏழாவது, வளைவரையின் தொலை தொடுகோடுகள். வளைவரையின் தொலை தொடுகோடுகள் அமைந்திருந்தால் அதை பத்தி பேச வேண்டும், இல்லைன்னா அதை விட்டுறலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது எடுத்துக்காட்டு 7.69. ஸோ இனி வரக்கூடிய எடுத்துக்காட்டுல எல்லாத்தையும் இந்த 7 பத்தியும் நம்ம பேசணும். சரியா? ஓகே, ஸோ இது எப்படின்னா, எடுத்துக்காட்டு 7.69 என்ன சொல்லியிருக்காங்க? 7.69 அப்படின்னா y கொடுத்துருக்காங்க. f of x என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு f of x என்ன சொல்லியிருக்காங்க? f of x என்ன சொல்லியிருக்காங்க? x² - x - 6 என்ற வளைவரையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சார்பை எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்கான்? f of x ஈக்குவல் டு x² - x - 6 இல்லையா? சரி, அவங்க கொடுத்துருக்கிறது ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு
நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்டூ பண்ணால் -6, ஆட் பண்ணால் +1. ஸோ அப்போ 3 2s are 6 இன்டூ பண்ணால் -6 வரணும். வந்துச்சா? ஆட் பண்ணு. 3 - 2 1 +1 -1 வரணுமா? இப்போ மைனஸ் இங்கே போட்டுக்கோ. ஆட் இன்டூ பண்ணு, -6 வந்துடும். ஆட் பண்ணு, -1 வருதா? ஓகே. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ அடுத்தது, ஸோ இப்போ ஒரு 7 விஷயங்கள் சொன்னோம். ஒரு வரையறக்கு 7 விஷயங்கள் சொன்னோம். அந்த 7 விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், சார்பகம் மற்றும் வீச்சகம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். சார்பகம் வந்து எக்ஸ் அச்சில் தான் இருக்கு இல்லையா? ஸோ இதில் எல்லாமே எக்ஸ் அச்சை பொறுத்து தான் இருக்கு. எக்ஸ் அச்சில் இருக்குன்னா எப்படி இருக்கும்? -இன்ஃபினிட்டிலிருந்து +இன்ஃபினிட்டியாக இருக்கும். எல்லாமே ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள் தான். இல்லைன்னா மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடலாம். மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ அதனுடைய சார்பகம் எப்படி இருக்கும்? சார்பு எஃப் ஆஃப் எக்ஸின் சார்பகம் எப்படி இருக்கும்? முழு எண்கள் ரியல் நம்பர்ஸ், -இன்ஃபினிட்டி +இன்ஃபினிட்டினோ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்பகம் முழு மெய் எண்ணாகும். முழு மெய்யெண் கோடாகும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சார்பகம் பத்தி பேசியாச்சு. அடுத்தது வெட்டு துண்டுகள் பத்தி பேசணும். கரெக்டா? சார்பகம் பத்தி பேசியாச்சு. வீச்சகம் வந்து இதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியாது. -இன்ஃபினிட்டி +இன்ஃபினிட்டி எப்படி போகுதுன்னா -3,2 அதவே சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, வளைவரையின் வெட்டு துண்டுகள் இருந்தால், வெட்டு துண்டுகள் இருக்கு, -3,2 தான் வெட்டு துண்டுகள் இல்லையா? ஸோ அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? y = 0 என பண்ணும்போது என பிரதியிட, இல்லைனா x y = 0 போடும்போது எக்ஸ் என்ன கிடைக்குது? -2,3 கிடைக்குது. yக்கு 0 போடும்போது என்ன கிடைக்குது? x -3,2 கிடைக்குது. ஸோ -2,3 -3,2 தானே? ஆமாம். எக்ஸ் இப்போ உங்களுக்கு y = 0 போடுங்க. அப்போ y என்னன்னு இருக்கு உங்களுக்கு? இந்த டேர்ம்னு இருக்கு. ஸோ இந்த டேர்ம் = 0 போட்டிங்கன்னா x - 3 x + 2 = 0 வரும். அப்போ x - 3 = 0னா x = 3. இதே x + 2 = 0னா x = -2. +2 வெளியே போச்சுன்னா -2. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ y = 0 போடும்போது எக்ஸுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். ஓகே, இப்போ x வெட்டு துண்டுகள் எப்படி இருக்கும்? x வெட்டு துண்டுகள் எப்படி இருக்கும்? -2,0. x வெட்டு துண்டுகள் எப்படி இருக்கும்? -2,0. y வெட்டு துண்டுகள், x வெட்டு துண்டுகள் -2,0 மற்றும் 3,0 மற்றும் 3,0. அடுத்தது, y வெட்டு துண்டுகள் எப்படி இருக்கும்? y வெட்டு துண்டுகள், y வெட்டு துண்டு, yக்கான ஒரே வெட்டு துண்டு 0, -6 தான் வரும். எப்படி? எக்ஸுக்கு 0 போடு, ஒய்ல என்ன வரும்? ஒய்ங்கிறது என்ன? ஒய்ங்கிறது என்ன? எக்ஸ் ஸ்கொயர் -x -6 இப்போ எக்ஸுக்கு 0 போடு. அப்போ என்ன ஆகும்? y = 0 0 -6. அப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு என்ன கிடைக்குது? -6ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்க்கு -6 கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒய் வெட்டுத்துண்டு எப்படி இருக்கும்? 0, -6. அப்போ y வெட்டுத்துண்டு என்னன்னு கிடைச்சிருக்கு? 0, -6. ஓகேவா? y வெட்டுத்துண்டு 0, -6. அடுத்தது, ஓகே எல்லாமே எடுத்தாச்சு. மூணாவது, f' ஒரு தடவை f(x) வகையிடுறோம். ஸோ ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன எப்படி இருக்கும்? f(x) என்ன இருக்கு? இது ஒரு தடவை வகையிட்டோன்னா 2x - 1 இல்லையா? 2x - 1.
ஸோ ஒரு தடவை வகையிட்டாச்சு. இப்போ ஒரு தடவை வகையிட்டுட்டு இதை 0க்கு சமப்படுத்துறோன்னா என்ன வரும்? f dash of x equal to 0ன்னு போட்டோன்னா 2x minus 1 equal to 0. அப்போ 2x equal to 1, x equal to 1/2. ஸோ அப்போ x equal to 1/2ல தான் வளைவரையோட நிலைப்புள்ளி அமையும்னு சொல்லிடலாம். அவங்க மூணாவது என்ன கேட்டிருந்தாங்க? நிலைப்புள்ளி. ஸோ நிலைப்புள்ளி வந்து இந்த x equal to 1/2ல் நிலைப்புள்ளிகள் அமையும். இப்போ x equal to A4 x equal to 1/2ல் நிலைப்புள்ளிகள் அமையும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது நாலாவது f double dash of x எடுக்கணும். f double dash of x எடுத்தோம்னா f double dash of x எடுத்தோம்னா f dash of x இன்னொரு தடவை வகையிடணும். ஸோ இது இன்னொரு தடவை வகையிட்டோம்னா 2ன்னு மட்டும் வரும் இல்லையா? ஸோ 2 which is greater than 0. பிரச்சனை இல்லை. அப்போ x equal to 1/2ல எப்படி இருக்கும்? வளைவரை. அதாவது அடுத்தது என்ன சொல்லணும்? நம்ம அறுதி மதிப்பு, இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் சொல்லணும். ஓகே, x equal to 2னா greater than 0. அப்போ இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு இருக்குமா? இப்போ சிறும மதிப்பு greater than 0னா சிறும மதிப்பு. அப்போ இதுல என்ன சொல்லலாம்? சிறும மதிப்பை அடையும். x equal to 1/2ல் இல்லைன்னா வளைவரையானது இவ்வளைவரையானது இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு அடையும். சிறும மதிப்பு அடையும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது அஞ்சாவது விஷயம். நாலாவது விஷயத்தை பத்தி பேசியாச்சு. அஞ்சாவது விஷயம் என்ன? குழிவு இடைவெளி கண்டுபிடிக்கணும். கான்கேவிட்டி, குழிவு இடைவெளி எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு வீச்சகம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ சார்பின் வீச்சகம் எப்படி இருக்கும்? வீச்சகம் பத்தி நம்ம முன்னாடி சொல்லலை. ஸோ வீச்சகம் சொல்லணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது போடணும், வரைபடம் போடணும். ஸோ வரைபடம் போட்டுட்டு தான் வீச்சகம் சொல்ல முடியும். ஸோ வரைபடம் போட்டலாமா? வரைபடம், இது எக்ஸ் அச்சு, சாரி ஒய் அச்சு, எக்ஸ் அச்சு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸுக்கு வழக்கம் போல 1 2 3 4 0 -1 -2 -3 -4 1 -1 -2 -3 -4 -5 -6. எக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு எதுலேருந்து எது வரைக்கும் போயிருக்கு? எக்ஸினுடைய மதிப்பு -2 -3 வரைக்கும், +3 வரைக்கும். ஒய்யோட மதிப்பு -6 வரைக்கும் போயிடுக்கு. இப்போ +6 to -6 எடுத்துக்கணும். +6 to -6 1 2 3 4 5 6. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸுக்கு என்ன? எக்ஸுக்கு -2, -0. -2, 0னா எங்க இருக்கும்? -2, 0னா இங்க இருக்கும். கரெக்டா? -2, 0னா இங்க. அடுத்தது 3, 0. 3, 0னா இங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இப்படிதான் ஒரு வளைவரை போயிருக்கு இல்லையா? ஸோ அடுத்த ஒய்க்கு வந்து 0, -6. 0, -6 இங்க. ஸோ அப்போ வளைவரை எப்படி போயிருக்கு? 0, -6. இன்னொரு விஷயம், இப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 1/2 எக்ஸ் புள்ளி. இப்போ எக்ஸ் 1/2 இருக்கும்போது f of x எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சோமா? f of 1/2 எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கண்டுபிடிச்சோன்னா இன்னும் எளிமையா இருக்கும். ஸோ இப்போ f of 1/2 எப்படி இருக்கும்? எஃப்ல போடணும்ல கடைசியில் எடுத்து. இப்போ x equal to சிறும மதிப்பு. இப்போ சிறும மதிப்புனா இப்போ 1/2 எடுத்து போடணும். வளைவரைக்கும் 1/2 எடுத்து f of xல போடணும். f of xல போட்டால் என்ன வரும்? 1/2 the whole square -1/2 -6ன்னு இருக்கும். அப்போ 1/2 the whole square 1/4 -1/2 -6. LCM 8 எடுத்துக்கோ. அப்போ 4 2s are 8, கீழே மேலேயும் 2. இங்கே 4 எடுத்துக்கோ, மேலேயும் கீழே 4. -4 -8 5 48 6 48. ஸோ அப்போ 2 - 52ன்னு வருமா?
2 minus 52/8 வரும். அப்போ என்ன வரும்? -50/8. 225 times 2 4 times இல்லையா? ஸோ அப்போ -25/4. அப்போ வீச்சகம் என்ன? y வந்து greater than or equal to -25/4. ஸோ அப்போ அதுலேருந்து வீச்சகம் என்ன சொல்லிடலாம்? வீச்சகம் பற்றி பேசவே இல்லை. ஸோ வீச்சகம் பற்றி சொல்லிடலாம். வீச்சகம் y greater than -25/4, greater than or equal to -25/4. -25/4னா -25/4 வீச்சகம், அதையும் இங்கே மார்க் பண்ணணும். -25/4னா எப்படி இருக்கும்? 4 25 டிவைட் பண்ணு. 4 4 6 are 24, பேலன்ஸ் 1.0. 4 2s are 8, பேலன்ஸ் 2 0 5 times 6.25 -6.25 -6.25 yல எங்க வரும்? இங்க இருக்கும். 6.25னா இங்க வரும். இங்க இது 6ஆ? 6.2 இங்க 6.25 இல்ல இங்க வரும். x 1/2 இப்போ 0.5 இருக்கும்போது இது 6.25. ஓகேவா? இப்போ இதுக்கு வரைபடம் போட்டால் எப்படி இருக்கும்? இந்த வளைவு அப்படியே வரும், கீழே அப்படியே வரும். ஸோ இதை அப்படியே தொட்டுட்டு இந்த வளைவை அப்படியே தொட்டுட்டு இப்படி வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஓகேவா? அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது இன்னொருக்கு வரைபடம். அவ்வளோதான். சரியா? அடுத்தது இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டோம். இனி அடுத்தது என்ன சொல்லணும்? குழிவு இடைவெளி சொல்லணுமா? குழிவு இடைவெளி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். குழிவு இடைவெளி சொல்லலை, குழிவு இடைவெளி சொல்லிடலாம். குழிவு இடைவெளி எப்படி இருக்கும்? குழிவு இடைவெளி எப்படி இருக்கும்? எஃப் டபுள் டேஷ் வேணும் அதுக்கு. ஸோ அப்போ எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கலாம். எஃப் டபுள் டேஷ் என்ன? எஃப் டபுள் டேஷ் 2. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 2. ஸோ அப்போ 2ஆக இருக்குங்காட்டி இது வந்து 0 கிடையாது. 0வா இருந்தால் தான் பிரச்சனை, 0 கிடையாது. ஸோ இப்போ 0 கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? வளைவு மாற்று புள்ளிகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஓகே. இது வந்து வளைவரைக்கு புள்ளிகள் மாற்ற புள்ளிகள் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவான். மாற்ற புள்ளிகள், வளைவு மாற்ற புள்ளிகள் இருக்கான்னு. 0 வந்தால் வளைவு மாற்ற புள்ளிகள் வரும், 0 வரலைன்னா வளைவு மாற்ற புள்ளிகள் வராது. ஸோ அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0 கிடையாது. அப்போ வளைவு மாற்ற புள்ளிகள் இல்லை. வளைவு மாற்ற புள்ளிகள் இல்லை. சரியா? அடுத்தது 7வது குழிவு சொல்லிடலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 2 which is greater than 0. அப்படின்னா greater than 0னா மேல் நோக்கி குழிவு இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிடலாம்? இந்த சார்பு மெய் எண் நேர்கோடு முழுமையிலும் மேல் நோக்கி குழிவை பெற்றுள்ளது அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இந்த சார்பு மெய் எண் நேர்கோடு, சார்பு மெய் எண் நேர்கோடு முழுமையிலும் மேல் நோக்கி குழிவு greater than 0. ஸோ அதனால மேல் நோக்கி குழிவை பெற்றுள்ளது. மேல் நோக்கி குழிவை பெற்றுள்ளது. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது 8வது தொலைத்தொடுகோடுகள் செக் பண்ணணும். 7வதா வரணும், ஏன்னா வீச்சகமுக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வீச்சகம் வந்துடணும், ஃபர்ஸ்ட்ல செகண்டாக வந்துடணும் வீச்சகம். அப்போ இது உனக்கு 5வதா வரும், இது உனக்கு 6வதா வரும். கரெக்டா? ஓகே. அப்போ இது உனக்கு 5வது, இது உனக்கு 6வது, இது உனக்கு 7வது. 7வது என்ன? தொலைத்தொடுகோடுகள். தொலைத்தொடுகோடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ தொலைத்தொடுகோடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் தொலைத்தொடுகோடுகள் எப்படி இருக்கும்னு. தொலைத்தொடுகோடுகள் இருக்கு அதுக்கு? இல்லை, தொலைத்தொடுகோடுகளே கிடையாது. ஸோ வளைவிற்கு, வளைவரைக்கு
தொலை தொடுகோடுகள் இல்லை. தொலை தொடுகோடுகள் ஏன் இல்லைன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு அங்கே டினாமினேட்டர் இல்லை. ஸோ இந்த கொடுத்துருக்கிற கொஷினில் உங்களுக்கு டினாமினேட்டர் கிடையாது. ஸோ டினாமினேட்டர் இருந்தால் தானே இன்ஃபினிட்டி வரக்கு வாய்ப்பு. டினாமினேட்டர் இல்லைல்ல. ஸோ டினாமினேட்டர் 0 தான் இன்ஃபினிட்டி வரக்கு வாய்ப்பு. ஸோ அதனால இதுக்கு தொலை தொடுகோடுகள் வராது. சரியா? ஈஸியான க்ளூ. வளைவரைக்கு தொலை தொடுகோடுகள் இல்லை. சரிங்களா? ஸோ வளைவரைக்கு தொலை தொடுகோடுகள் இல்லை. இப்போ 7வது பாயிண்ட், 8வது பாயிண்ட் நினைக்கிறேன். 7வது பாயிண்ட் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு வரைபடம் வரைய முடியும். இதெல்லாம் வச்சு தான் ஒரு வரைபடம் வரைய முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? சார்பகம் சொல்லிடலாம். எப்பவுமே ஒரு சார்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு சார்பகம் எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் வீச்சகம் வந்து வரைவு, அதாவது இந்த கிராஃப் போட்டால் தான் சொல்ல முடியும். வளைவரைவு போட்டால் தான் சொல்ல முடியும். ஸோ இது போட்ட பிறகு வீச்சகம் சொல்லிடுவோம். அடுத்தது வெட்டுத்துண்டுகள். வெட்டுத்துண்டுகள் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வெட்டுத்துண்டுகள் சொல்லிடுங்க. y 0 பண்ணி எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெட்டுத்துண்டுகள் கிடைச்சிரும். ஸோ இப்போ வெட்டுத்துண்டுகள் கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது என்ன சொல்லணும்? வெட்டுத்துண்டுகள் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்? அடுத்தது 3வது எந்த புள்ளியில நிலை புள்ளி அமையும்னு சொல்லணும். அதுக்கு வந்து ஒரு தடவை வகையிட்டு அது 0 பண்ணீங்கன்னா புள்ளி கிடைச்சிடும். ஸோ அந்த புள்ளியில நிலை புள்ளி இருக்குன்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடஞ்சார்ந்த பெரும மதிப்பா சிறும மதிப்பா கண்டுபிடிக்கணும். அதுக்கு f டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். இப்போ டபுள் டேஷ் கண்டுபிடிங்க. 2 தடவை வகையிடணும். ஸோ 2 தடவை வகையிட்டு greater than 0 வந்தா என்ன, less than 0 வந்தா என்ன உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதை வச்சு சொல்லிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வளைவரைக்கு தொலை தொடுகோடுகள் இல்லைன்னு சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் இருக்கு இல்லைங்கிறதுக்கு? அதுக்கு முன்னாடி வந்து மாற்ற புள்ளிகள் இருக்கான்னு பார்க்கணும். மாற்ற புள்ளிகள்ல வந்து f டபுள் டேஷ் 2 தடவை வகையிட்ட பிறகு 0 ஆகலை அப்படின்னா கண்டிப்பா மாற்ற புள்ளிகள் இருக்காது. 0 ஆச்சுன்னா மாற்ற புள்ளிகள் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது குழிவு சொல்லணும். குழிவு பார்த்தீங்கன்னா f டபுள் டேஷ் எடுத்துக்கணும். டபுள் டேஷ் எடுத்து அது greater than 0 இருந்துச்சுன்னா அதுக்கு மேல் நோக்கி குழிவு, லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி குழிவு. அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொலை தொடுகோடுகள் இன்ஃபினிட்டி ஆகிற மாதிரி இருந்தால் தொலை தொடுகோடுகள் பற்றி பேசலாம். இன்ஃபினிட்டி ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தொலை தொடுகோடுகளுக்கு போக தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது போலாமா? ஸோ வரைபடம், அதற்கான வரைபடம். அடுத்தது பாருங்க. y equal to f of x equal to எடுத்துக்காட்டு 7.70 y equal to f of x equal to x cube minus 6x minus 9 என்ற வளைவரையை காண்க. அதே மாதிரி தாங்க. ஸோ இந்த 7 விஷயத்தையும் பயன்படுத்தி நம்ம வளைவரை போட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்ன? f of x equal to x cube minus 6x minus 9 அப்படிங்கிற வளைவரையை கண்டுபிடிக்க வரைக சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே. இப்போ y equal to f of x equal to என்ன சொல்லியிருக்காங்க? x cube minus 6x minus 9. ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் எப்படி பிரிக்கலாம்? இது எப்படி பிரிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா, எக்ஸ் கியூப் மைனஸ் 6x மைனஸ் 9 இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸையும் காமன் எடுக்க முடியாது, வாய்ப்பில்லை. ஸோ என்ன பண்ணலான்னா -3 போட்டு பாருங்க என்ன வருது. இங்கே 0, இங்கே எக்ஸ் கியூப் வரும். கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ எல் இதில் போடுவோம்ல, ஸோ அந்த வகுத்தல். ஸோ 1 0 -6 -9, இங்கே 0 போட்டுக்கோங்க, இங்கே -3 எடுங்க. 1 into -3 -3 -3 -3 into -3 plus 9. So -6 plus 9 plus 3. So in 3 into -3 -9. So அப்போ இங்கே +3 போடுங்க. 1 into 3 3. So 0 3 3 3 3s are 9 plus 3 3 3s are 9. So 0 வந்துருச்சா? ஸோ இதுக்கு பேர் எல் டிவிஷன், சிந்தட்டிக் டிவிஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் வந்து எல் வகுத்தல் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1 இது பாருங்க, எக்ஸ் கியூபோடது 1, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும். இங்கே கியூப் இருக்குன்னா அடுத்தது ஸ்கொயர் இருக்கணும், ஸ்கொயர் இல்லை அப்போ 0. அடுத்தது எக்ஸ் பவர் 1 இருக்குது, ஸோ அது -6, அதோட கெழு -6, கான்ஸ்டன்டோட கெழு -9. புரிஞ்சுதுங்களா? கெழுவத்தான் எடுக்கணும். எக்ஸ் கியூபோட கெழு என்ன? 1.
எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அப்போ அதுக்கு 0. எது இல்லையோ அதுக்கு 0. அடுத்தது எக்ஸோட கெழு என்ன -6 எடுத்தாச்சா. அடுத்தது மாறிலியோட கெழு -9, மாறிலி -9. இப்போ இங்கே நான் 3 போடுறேன். இப்போ 3 போட்டேன்னா எனக்கு இங்கே எப்பவுமே நான் 0 தான் போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0 போட்டால் 1 + 0 1, 1 × 3 3, இங்கே வந்து இங்கே போட்டுறணும். இப்போ 0 + 3 3, திருப்பி 3 × 3 9. ஸோ அந்த 9ஐ இங்கே போட்டுக்கணும். இப்போ -6 + 9 + 3, ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே வந்துடணும். +3 × 3 9. ஸோ அந்த 9ஐ இங்கே போட்டுக்கணும். இப்போ -9 + 9 0. புரிஞ்சுதுங்களா. ஸோ இங்கே 0 வர வைக்கணும். இப்போ கீழே இருக்கிறத மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இங்கே இருக்க ஸ்கொயரில் தான் எழுத முடியும். 3 இருந்துச்சுன்னா மாறிலி x² இல்லையா. அப்போ x² -+3x + 3ன்னு வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் 3 இருந்துச்சுன்னா ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கணும், 4 இருந்துச்சுன்னா கியூப்லேருந்து ஆரம்பிக்கணும், 1 மைனஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். 3 இருக்கு, அப்போ ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கணும். x² +3x + 3 வந்துருச்சா. இப்போ என்ன எடுத்தோம் +3. அப்போ இதில் ஃபேக்டரில் எடுக்கும்போது, காரணியாக எடுக்கும்போது -3ன்னு எடுக்கணும். காரணினா ஃபேக்டர் எடுக்கும்போது எக்ஸை கூட சேர்த்தி எழுதும்போது -3ன்னு எழுதணும். இப்போ x - 3 × x² + 3x + 3. புரிஞ்சுதா எப்படி வந்துச்சுன்னு. ஓகே. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாங்க. y = f of x = x - 3 × x² + 3x + 3. புரிஞ்சுதுங்களா. ஓகே. இப்போ சார்பகம் வீச்சகம் பற்றி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் சார்பகம் எப்படி இருக்கும். இதுலையும் அப்படிதான் எக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எக்ஸுக்கு வந்து -∞ +∞ வரைக்கும் வரும். ஸோ இப்போ -∞, +∞ சொல்லிடலாம். இந்த முழு மெய் எண்கள் அமையப்பெறும்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இது இதுக்கு எப்படி சொல்லலாம். வீச்சகங்களும் அப்படிதான். இதுக்கு வீச்சகங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். முழு மெய்யெண்களாக தான் இருக்கும் வீச்சகமும். ஸோ இப்போ இது எப்படி எழுதிடலாம். சார்பகம் மற்றும் வீச்சகங்கள் முழு மெய் எண் நேர்கோடாகும். சார்பகம் மற்றும் வீச்சகம் முழு மெய் எண் கோடாகும். எல்லாமே +ல இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ வீச்சகமும் இப்போவே நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் சொல்ல முடியலை அப்படின்னா நம்ம அடுத்த வரைபடம் போட்டு சொல்லுவோம். வேணா நம்ம வரைபடம் போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். சரியா. ஓகே. அடுத்தது சார்பகம் வீச்சகம் பற்றி பேசியாச்சு. அடுத்தது எதை பற்றி பேசணும். வெட்டுத்துண்டுகள் பற்றி பேசணும். ஓகே. வெட்டுத்துண்டுகள் பற்றி பேசிடலாமா. y = 0ன்னு போடுங்க. y = 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்கும். y = 0ன்னு போடுங்க. y = 0ன்னு போட்டால் x - 3 × x² + 3x + 3 = 0ன்னு வந்துடும். அப்போ x - 3 = 0, x² + 3x + 3 = 0ன்னு வரும். வருமா. ஓகே. அப்போ x = -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3 வந்தாச்சு. அடுத்தது x² + 3x + 3 இன்டூ பண்ணா 3, ஆட் பண்ணாவும் 3 வரணும், வாய்ப்பே இல்லை. இன்டூ பண்ணா 3 வரும், ஆட் பண்ணா 3 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இன்டூ பண்ணாலும் வராது, ஆட் பண்ணாலும் 3 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ கற்பனை எண்கள் தான் இந்த இடத்துல வரும் இல்லையா. ஸோ இப்போ தீர்வுகளை இதுக்கு மூலங்கள் எப்படி வரும். கற்பனையா வரும். ஸோ இப்போ இதன் மூலங்கள் கற்பனையே. கற்பனை. ஸோ அப்போ 3 மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ எக்ஸின் வெட்டுத்துண்டு எப்படி இருக்கும். எக்ஸின் வெட்டுத்துண்டு எக்ஸின் வெட்டுத்துண்டு 3,0. ஒய்யின் வெட்டுத்துண்டு எப்படி இருக்கும். ஒய்யின் வெட்டுத்துண்டு கண்டுபிடிக்கணும்னா x = 0ன்னு போடணும். இப்போ x = 0ன்னு போடுங்க. y = என்ன ஆகும். கொஸ்டின்ல x = 0 போட 0 - 3 × 0. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே போட்டுரு, வேலையை முடிஞ்சிடும். -9 மட்டும் வரும். 0 வைடு எல்லாமே -9 மட்டும் வரும். -9 மட்டும் வரும். ஸோ அப்போ ஒய்யின் வெட்டுத்துண்டு கேள்வியில் போடுங்க x = 0ன்னு. இப்போ 0 0 -9 மட்டும் வரும். ஒய்யின் வெட்டுத்துண்டு 0, -9. புரிஞ்சுதுங்களா. ஓகே. எக்ஸின் வெட்டுத்துண்டு 3,0, ஒய்யின் வெட்டுத்துண்டு 0, -9.
புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? இப்போ எக்ஸின் வெட்டுத்துண்டு ஒய்யின் வெட்டுத்துண்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வெட்டுத்துண்டு பத்தி பேசியாச்சு. அடுத்தது என்ன? நிலைப்புள்ளிகள். நிலைப்புள்ளிகள் வேணும்னா மூன்றாவது நிலைப்புள்ளிகள் ஒரு தடவை வகையிடணும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு தடவை வகையிட்டா என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? 3x². 3x². அடுத்தது இங்க -6 மட்டும் வரும். -6. ஓகே, இப்போ 3x² - 6 = 0 போடணும். f' of x = 0 போட்டால் தான் நிலைப்புள்ளி கிடைக்கும். அப்போ 3x² - 6 = 0. அப்போ எப்படி வரும்? 3x² = 6. இப்போ x² = 6/3. மல்டிபிள் இருக்க 3 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல வந்துடும். 3 ஒரு தடவை 2 தடவை. அப்போ x² = 2. அப்போ x = +or-√2. x = +or-√2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எக்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்கு? +or-√2 கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நிலைப்புள்ளி என்ன? x = +or-√2. நிலைப்புள்ளி என்னங்க? x = +or-√2. அதான் நிலைப்புள்ளி. அடுத்தது என்ன சொல்லணும் நம்ம? நிலைப்புள்ளி. அப்போ நீங்கள் இது வேணா நீங்கள் சென்டென்ஸாக எழுதிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ x = +or-√2ங்கிறது தான் நிலைப்புள்ளி. அடுத்தது நாலாவது நிலைப்புள்ளி விட்டு அடுத்தது என்ன சொல்லணும்? குழிவு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவோமே, இடஞ்சார்ந்த மதிப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். அறுதி மதிப்பு சொல்லணும்னு நினைக்கிறேன். இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பு சொல்லணும். இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பு சொல்லிடலாமா? இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பு எப்படி இருக்கும்? அதுக்கு f" கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ f" கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? f" of x = ஸோ இதை இன்னொரு தடவை வகையிடணும். அப்போ 3 2s are 6xன்னு வந்துடும். 6xன்னு வந்துடும். சரி, இப்போ எக்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்கு? +√2. அப்போ எக்ஸுக்கு +√2ன்னு போடு. என்ன வரும்? f" of x வந்து 6√2 which is greater than 0. இப்போ இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு. இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு. ஸோ இப்போ x = -√2ல போட்டினா x = -√2ல போட்டேன்னா f" of x எப்படி இருக்கும்? 6 × -√2. ஸோ அப்போ -6√2 which is less than 0. பெரும மதிப்பு. ஸோ அப்போ இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு பெரும மதிப்பு 2 கிடைக்குது இல்லையா? அப்போ இதுக்கு என்ன வரும்? இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு. இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு பெற்றுள்ளது. இதுக்கு என்ன? இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு பெற்றுள்ளது. இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு பெற்றுள்ளது. ஸோ இடஞ்சார்ந்த அதுக்கு சிறும மதிப்பு, அதுக்கு சிறும மதிப்பு, இதுக்கு பெரும மதிப்பு. அப்போ இந்த இடத்துல f of x-க்கு பதிலாக இது போட்டால் √2 போட்டால் எப்படி இருக்கும்? f of x கொஷினில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? √2³ வந்துருமா? ஸோ அப்போ √2³ - 6√2 - 9 வந்துடும் இல்லையா? இல்லைன்னா இதில் கூட போடலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ √2³ -6√2 - 9 வரும். ஸோ இப்போ √2³ √2² 2 ஆகிடும். 2√2ன்னு வரும். 2√2 மைனஸ் √2 ஸ்கொயர் பண்ணால் 2, இன்னொரு தடவை பண்ணும்போது 2√2 -6√2 -6√2 -9. இப்போ என்ன வரும்? -4√2 -9 வந்துடும். -4√2 -9 இல்லையா? ஸோ இதில் போடும்போது என்ன ஆகும்? f of √2. இதில் போடும்போது f of -√2 போடுவோம். -√2 போட்டோன்னா என்ன ஆகும்? -√2 the whole cube -6 into -√2 -9 வரும். இப்போ -√2³ என்ன? -√2 ஸ்கொயர் √2 நாயிடும் 2 நாயிடும். அப்போ 2 -√2ன்னு வரும் இல்லையா? இப்போ -2√2. இங்கே என்ன வரும்? +6√2 -9. ஸோ அப்போ என்ன வரும்? 6√2
4√2 minus 9 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ஓகே. அடுத்தது அஞ்சாவது f double dash எப்படி இருக்குன்னு சொல்லணும். greater than or equal to 0 equal to 0 1 பார்க்கணும். f double dash of x which is equal to 6x which is greater than 0 இல்லையா? ஸோ இப்போ greater than 0னா வளைவரைக்கு எப்படி இருக்கும்? கீழ் நோக்க மேல் நோக்கு குழிவா? greater than 0 மேல் நோக்கி குழிவு. ஸோ இவ்வளைவரைக்கு √2 போட்டோம்னா மேல் நோக்கி, -√2 போட்டோம்னா கீழ் நோக்கி இல்லையா? ஸோ இப்போ இவ்வளைவரைக்கு √2 இருக்கும்போது மேல் நோக்கி குழிவு காணப்படும். இதே f double dash of x equal to 6x which is less than 0 எப்போனா x equal to -√2 இருக்கும்போது, x equal to -√2 இருக்கும்போது, அப்போ இவ்வளைவரைக்கு கீழ் நோக்கி குழிவு காணப்படும். கீழ் நோக்கி குழிவு காணப்படும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது குழிவை பத்தி பேசியாச்சு. அடுத்தது f double dash of x equal to 0 போடலாம். f double dash of x equal to 0 போட்டா என்ன ஆகும்? 6x equal to 0 x equal to 0 வந்துரும். x equal to 0 வந்துரும். ஸோ இப்போ x equal to 0 கடக்கும் போது கண்டிப்பா மாற்றுப்புள்ளி வரும் இல்லையா? ஸோ அப்போ எனவே வளைவு மாற்றுப்புள்ளி எப்படி இருக்கும்? வளைவு மாற்றுப்புள்ளி எப்படி இருக்கும்? x 0 அப்போ f of 0, yங்கிறது f of x, அப்போ yங்கிறது f of x னா f of 0. ஸோ அப்போ 0னா 0 தான். f of 0னா f of xல கொண்டு போய் 0ன்னு போட்டிங்கன்னா -9 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ அடுத்தது ஏழாவது என்ன சொல்லணும்? தொலை தொடுகோடு இருக்கான்னு சொல்லணும். ஸோ கீழே டினாமினேட்டர் இருந்ததா கொஸ்டின்ல? இன்ஃபினிட்டி ஆக வாய்ப்பே கிடையாது. தொலை தொடுகோடு வராது. ஸோ இப்போ தொலை தொடுகோடுகள் இல்லை. இவ்வளைவரைக்கு தொலை தொடுகோடுகள் இல்லை. தொலை தொடுகோடுகள் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இவ்வளவுதான். இது ஃபுல்லா முடிஞ்சு. அடுத்த கேள்வி, இதுக்கு வரைபடம் போடணும். ஸோ இதுக்கு வரைபடம் போட்டலாமா? இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. சரிங்களா? ஓகே. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தாச்சு. இப்போ எதுக்கெல்லாம் போடணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைனா வாங்க, சார்பகம் விட்டுருங்க. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3, 3ல புள்ளி வைங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3னா இது 0, இது 1, இது 2, இது 3, இது -1, -2, -3, -4, -1, -2. இது வந்து நீங்கள் 1 1 எடுக்கிறது இது ஓகே. இதுவே நீங்கள் 2 2 எடுத்தால் பெட்டர். இட்ஸ் மீன் 1 1 இருந்துட்டு போட்டோம். ஒய் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு வைங்க, இங்கே 0, -9 இருக்கு. இங்கே வந்து எக்ஸுக்கு இங்கே பாருங்க, ஒய் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4√2 - 9 கிடைக்குது. -4√2 - 9, இங்கே 4√2 - 9. இப்போ இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மைனஸ் ஒரு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஒரு -15 வரும். இது உங்களுக்கு மைனஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4 × 1.414 -9 பார்த்தீங்கன்னா which is equal to -3, approximately equal to -3க்கு வரும். ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு -15 வரைக்கும் y ஆக்சிஸில் வரணும். அப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம்? 2 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே 2, கீழே -2, -4, -6, -8, -10, -12, -14, -16. சரியா? இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? எக்ஸுக்கு 3. ஸோ எக்ஸுக்கு 3னா இங்கே இருக்கும். பாயிண்ட் வச்சாச்சு. அடுத்தது எக்ஸுக்கு 3 வச்சாச்சு. அடுத்தது 0, -9. ஒய்யோட வெட்டுத்தண்டு என்ன? 0, -9. 0, -9.
இப்போ இங்கே வரும், இதுக்கும் வச்சாச்சு. அடுத்தது இங்கே இந்த புள்ளிக்கு வந்துடுவோம். அடுத்தது இந்த புள்ளி -15 -3 ஒய்க்கு, எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு சாரி எக்ஸுக்கு 0 இல்லை, எக்ஸுக்கு √2. √2னா 1.414. √2ஓட மதிப்பு என்னங்க? 1.414. 1.5க்கு கொஞ்சம் மேலே. ஸோ அது வந்து -15. எக்ஸு வந்து 1.414னா இது இங்கே -15 இங்கே வருது இல்லையா? ஓகே, அடுத்தது கொஞ்சம் தள்ளியே வைக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 1.414க்கு -3 வருது. ஸோ -3னா இங்கே வரும். சரிங்களா? இப்போ வரைபடம் போடலாம். ஸோ இப்போ வரைபடம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ இங்கிருந்து இப்படி வந்து இங்கே மேலே வருது இல்லையா? இது இந்த பக்கம்லாம் வரும் -√2ல. அடுத்தது இங்கே -√2ல, இங்கே -√2னா இங்கே வந்து 1.414க்கு -15, 1.414க்கு -15, இங்கே வந்து -1.414க்கு -3. அப்போ -1.414னா இந்த சைடில் வரும். ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா -1.414னா இங்கே வரும். ஸோ இதுக்கு -3 இப்படி வரும். ஸோ இப்போ உங்களோட வளைவு எப்படி இருக்கும்? வளைவு எப்படி இருக்கும்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸோ அப்படியே வந்து வளைவு மாதிரி தான் போடணும். அப்படியே மேலே ஏறுது, மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கிடும். சரியா? இதெல்லாம் ஷார்ப்பாக போடணும். ஷார்ப்பாக போடணுன்னா இப்படி வந்து நீங்கள் இன்னும் கிராஃபில் போட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். கிராஃப் ஷீட்டில் போட்டிங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக வரும். சரியா? நான் அப்ராக்சிமேட்டாக போடுறங்காட்டி எனக்கு எப்படி இருக்குது. ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த கேள்விகளில் அடுத்த கேள்வி போகலாமா? 7 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அந்த 7 விஷயங்கள் தான் வளைவரையை வந்து உருவாக்குறதே. ஸோ இந்த 7 விஷயங்கள் மட்டும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சாவே போதும். அடுத்தது எடுத்துக்காட்டு 7.71 என்ன சொல்லியிருக்காங்க? y = x² - 3x / x - 1 என்ற வளைவரையை வரைக. ஸோ இந்த வளைவரையை வரைய சொல்லியிருக்காங்க. சரி, சார்பு என்ன? y = x² - 3x / x - 1 இல்லையா? ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் இதோட சார்பகம் வீச்சகம் சொல்லிடலாம். ஸோ சார்பகம் எப்படி இருக்கும்? இதனுடைய சார்பகம் எப்படி இருக்கும்? அதாவது முழுமையான மெய்யெண்ணா இருக்கும். அந்த மெய்யெண்ணில் 1 மட்டும் விட்டுறணும். ஏன்னா இங்க 1 போட்டிங்கன்னா கீழே 0 ஆயிடும். ஸோ அதனால சார்பகத்தில் 1 விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய முழுமையான மெய், அதாவது முழுமையான மெய்ன்னு சொல்ல முடியாது, மெய்யெண்களை 1 விட்டுறணும். வீச்சகம் எப்படி இருக்கும்? வீச்சகம் வந்து முழு மெய்யெண்ணா தான் இருக்கும். வீச்சகம் எப்படி இருக்கும்? முழு மெய்யெண்ணா தான் இருக்கும். மெய்யெண் கோடாகும். வீச்சகம் முழு மெய்யெண் கோடு. அடுத்தது செகண்ட் விஷயம் என்ன சொல்லணும்? வெட்டுத்துண்டு. ஸோ வெட்டுத்துண்டுனா y = 0. y = 0ன்னு போட்டால் என்ன ஆகும்? x² - 3x / x - 1 = 0. அப்போ x² - 3x = 0. இப்போ x காமன் எடுத்தோம்னா x - 3 = 0. அப்போ x = 0, x - 3 = 0. அப்போ x = 3. இப்போ xக்கு 0, 3 2 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு 0வும் கிடச்சிருக்கு, 3யும் கிடச்சிருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அப்போ எக்ஸுக்கு 0, 3 ரெண்டுமே கிடச்சிருக்கு. அப்போது இந்த புள்ளி எப்படி இருக்கும்? எக்ஸுக்கு 0, 3 அப்படின்னா எக்ஸின் வெட்டுத்துண்டு 3,0 மற்றும் 0,0. y-இன் வெட்டுத்துண்டு கண்டுபிடிக்கலாமா? y-இன் வெட்டுத்துண்டுனா x = 0 போடணும். இப்போ y-இன் வெட்டுத்துண்டு வேணும்னா x = 0 போடணும். x = 0 போட்டிங்கன்னா கேள்வியில் x = 0 போட்டிங்கன்னா இது எல்லாமே 0 ஆகிடும். கீழே வந்து மேலே 0 கீழே வந்து -1 வரும். இப்போ y-யும் 0 தான் வரும். ஸோ அப்போ y-இன் வெட்டுத்துண்டு 0 ஆதி வழியாகவே செல்லும். y-இன் வெட்டுத்துண்டு 0 ஆகவே y-இன் வெட்டுத்துண்டு
yன் வெட்டு துண்டு 0,0. ஆகவே ஆதிப்புள்ளி வழியாக செல்லும். ஆதிப்புள்ளி வழியாகவே செல்லும். புரிஞ்சுங்களா? என்ன 0,0 அதனால. அடுத்தது வெட்டுத்துண்டு பத்தி பேசியாச்சு. மூன்றாவது நிலைப்புள்ளி பத்தி பேசணும். நிலைப்புள்ளினா ஒரு தடவை வகையிடணும். ஸோ ஒரு தடவை வகையிட்டலாமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன வரும்? y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதானே எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன வரும்? ஒரு தடவை வகையிட்டோன்னா ஒரு தடவை வகையிடுங்க u பை v இல்லையா? ஸோ அப்போ u பை வியில் போடும்போது என்ன கிடைக்கும்? இது யூன்னு வச்சுக்கணும், இதை வின்னு வச்சுக்கணும். அப்போ u v டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x u v டேஷ். வியை பொறுத்து வகையிடும் போது 1 மைனஸ் 0 u v டேஷ் ப்ளஸ் மைனஸ் v u டேஷ் மைனஸ் u v டேஷ் இல்லை v u டேஷ். ஃபஸ்ட்டு v அப்புறம் u டேஷ் மாற்றி பண்ணியிருக்கோம். u பை வியில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு v u டேஷ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது 2x மைனஸ் 3 u பை வியை v u டேஷ் மைனஸ் u v டேஷ். u என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x v டேஷ். v டேஷ் பண்ணும்போது 1 மைனஸ் 0 1. ஸோ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எஃப் ஆஃப் எக்ஸ் விட்டுலாம். இப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 3 இருக்கா? ஸோ இப்போ என்ன வரும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் வருமா? ஓகே. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3x ப்ளஸ் 3x போய்டும். இப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் வருமா? ஓகே. ஸோ இதான் வந்து நிலைப்புள்ளி. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் இதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் கூட. ஸோ இப்போ இதில் 0 போடும்போது நமக்கு நிலைப்புள்ளி கிடைக்கும். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 3 divided by x minus 1 the whole square equal to 0. அப்போ x square minus 2x plus 3 equal to 0. இப்போ இன்ட்டு பண்ணா 3 ஆட் பண்ணா minus 2. இப்போ 3 1s are 3 இன்ட்டு பண்ணா 3 ஆட் பண்ணா minus 2 வரணும். இப்போ இங்கே போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் மைனஸ் முடியாது. ஸோ இப்போ இது எப்படி போடலாம்? நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல இந்த இடத்துல நிலைப்புள்ளி கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுங்களேன். 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா 0 ஆகிடும். 1 மைனஸ் 2 ப்ளஸ் 3 ஸோ உங்களுக்கு 0 ஆக வாய்ப்பு இருக்குது. 4 மைனஸ் 2 2 வந்துடும். 0 ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மட்டும்தான். மித்தபடி இதுக்கு தீர்வுகள் இல்லை. அப்போ நிலைப்புள்ளின்னு சொல்லணும்னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1 மட்டும்தான் போட முடியும். வேற எதுவுமே இல்லை. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 மட்டுமே நிலையெண். சரியா? அடுத்தது எதை பற்றி பேச போகிறோம்? நிலையனுக்கு அப்புறம் எதை பற்றி பேசுவோம்? எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிப்போம். இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அது மட்டும் இல்லாமல் இடஞ்சார்ந்த பெருமமோ இடஞ்சார்ந்த சிறுமமோ இருக்காது. ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தானே. எஃப் டபுள் டேஷ் நீங்கள் அடுத்தது கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு பெருமமும் வராது சிறுமமும் வராது. ஸோ அப்போ இதுக்கு இடஞ்சார்ந்த பெருமமோ சிறுமமோ இல்லை. அடுத்தது 5வது குழிவை பற்றி பேசணும். மேல் நோக்கி குழிவா கீழ் நோக்கி குழிவான்னு. அதுக்கு எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? ஸோ இந்த எஃப் டேஷ்க்கு திருப்பி u பை v போடணும். ஸோ u பை v போட்டோன்னா v u டேஷ் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது பண்ணோன்னா என்ன வரும்? 2x மைனஸ் 2ன்னு வரும் இல்லையா? 2x மைனஸ் 2 மைனஸ்
u v dash x ஸ்கொயர் மைனஸ் 2x + 3 அப்படியே வந்துடும். x minus 1 ஹோல் ஸ்கொயரை பண்ணால் 2 into x minus 1 into 1 தான் வரும், பிரச்சனை இல்லை. டிவைடட் பை x minus 1 தி ஹோல் பவர் 4. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -4 by x minus 1 the whole cube கிடைக்கும். இதை ஃபுல்லாக தீர்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -4 by x minus 1 the whole cube. இதான் நம்மளுடைய f double dash of x. ஸோ இப்போ f double dash of x எப்படி இருக்கு? greater than 0வா less than 0வா? less than 0. ஸோ இப்போ less than 0. இப்போ less than 0னா வளைவரை கீழ் நோக்கி குழிவானது. வளைவரை கீழ் நோக்கி குழிவானது. அடுத்தது எதை பத்தி பேசணும்? வளைவு மாற்று புள்ளிகள். வளைவு மாற்று புள்ளிகள் எப்படி இருக்கும்? இது ஒன்றும் இல்லை, எஃப் இதில் போடணும். இப்போ வளைவு மாற்று புள்ளிகளில் போட்டோம்னா மாறாது. ஸோ அப்போ வளைவு மாற்று புள்ளிகள் இல்லை. வளைவு மாற்று புள்ளிகள் இல்லை, ஏன்னா 0 கிடையாதுல்ல. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ அதனால வளைவு மாற்று புள்ளிகள் இல்லை. ஏன்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. f dash of x not equal to 0. அதனால வளைவு மாற்று புள்ளிகள் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிலை குத்து இல்லை கிடைமட்ட குத்து இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா தொலைத்தொடுகளில். ஸோ இப்போ தொலைத்தொடுகள் எப்படி இருக்கும்? தொலைத்தொடு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வரக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டு பாருங்களேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் போடுங்க. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் question x square question தான் எடுக்கணும். x square minus 3x divided by x minus 1. x square minus 3x divided by x minus 1. 1 போட்டோம்னா 0 ஆயிடும்ல. ஸோ அப்போ நமக்கு இன்ஃபினிட்டி வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் வரும். அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் போடுங்க. என்ன வரும்? x square minus 3x by x minus 1 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வருது. இப்போ x ஈக்குவல் டு 1ல. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 1 போடும்போது y வந்து இன்ஃபினிட்டியாக மாறுது. அப்போ y இன்ஃபினிட்டியாக மாறுதுன்னா அதுக்கு என்னது? நிலைக்குத்து. அப்போ நிலைக்குத்து தொலைத்தொடுகோடு அமையப்பெற்றதாகும். சரிங்களா? ஸோ இதுக்கு வரைபடம் எப்படி இருக்கும்? ஸோ வரைபடம் எடுத்தோம்னா இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. ஸோ வரைபடம் எப்படி இருக்கும்? 2ங்கிற புள்ளியில் வரும் இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2 0 3ன்னு கிடச்சிருக்கு. 0 3. ஸோ அப்போ 0லையும் 3லையும் வச்சுக்கலாம். 0 இங்கே இப்போ 0 இங்கே வந்துச்சுன்னா இங்கே தான் 0. இங்கே 3னா இங்கே வரும் +3. எக்ஸில் 0க்கும் 3க்கும் வச்சாச்சு. அடுத்தது 0க்கும் 3க்கும் வச்சாச்சு. வேற என்ன? 0,0 ஆதி புள்ளி வச்சு போகுது. ஓகே, வேற 1ல போகுதா? ஸோ x ஈக்குவல் டு 1ல இடைஞ்ச அந்த மதிப்பு. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 1னா கோடு வந்து 1க்கு போடணும். ஸோ 1னா x ஈக்குவல் டு 1னா உங்களுக்கு எப்படி வரும்? இப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுலையும் அப்போது நம்மளோட வளைவு இப்படி ஒன்று போயிடும், இப்படி ஒரு வளைவு போயிடும். புரிஞ்சுதா? இது x ஈக்குவல் டு 1 ஓட கோடு. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போடலாமா? ஸோ இந்த 7 விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க?